ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 31. விஸ்வம் யத் ஏதத் ஸ்வதனௌ நிஷாந்தே யதா அவகாசம் புருஷக பரோ பவான் பிபர்த்தி சோயம் மம கர்ப்பகோ அபூத் அஹோ நிருலோகஸ்ய விடம்பனம் ஹி தத். ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பகவான், பக்தன் மற்றும் பக்தி ஆகிய இந்த மூன்றும் ஜட உலகை சேர்ந்தவை அல்ல. இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் 14ஆம் அத்தியாயம் 26வது பதத்தில் உறுதி செய்யப்படுகிறது. பகவான், பக்தன், பக்தி ஆகிய இந்த மூன்றுமே ஜட உலகை சேர்ந்தவை அல்ல. மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே சாகுணான் சமதீத்தைத்தான் பிரம்மபூயாய கல்பதே. தூய பக்தி தொண்டனும் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுபவன் உடனே ஜட இயற்கை குணங்களை கடந்து ஆன்மீக படித்தரத்தை அடைகிறான். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பக்தி விவகாரத்தின் முதல் துவக்கத்திலிருந்தே ஒருவன் உன்னத படித்திரத்தில் நிலை பெற்று வருகிறான். எனவே தூய பக்தி நிலையிலிருந்த வசுதேவரும் தேவகியும் இந்த ஜட உலகத்திற்கு மேற்பட்டவர்களாக இருந்தனர். பௌதீக அச்சத்திற்கு அவர்கள் உட்பட்டிருக்கவில்லை. ஆனால் ஆன்மீக உலகிலும் தூய பக்தியின் காரணத்தால் இது போன்ற பயம் காணப்படுகிறது. இது தீவிர அன்பால் உண்டாகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் பக்தையா மாம் அபிஜானாதி யாவான் யச்சாஸ்மி தத்வதக என்று பகவான் கூறுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்திலும் பக்தியாகம் ஏகையா கிராகிய என்று கூறப்படுவது போல பகவானின் ஆன்மீக நிலையை பக்தி இல்லாமல் ஒருவரால் புரிந்து கொள்ளவே முடியாது. பக்தியை 3 நிலைகளில் காணலாம். அவை குணிபூத, பிரதானிபூத மற்றும் கேவல என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலைகளுக்கேற்ப ஞான, சாதாரண அறிவு, ஞானமயி, அறிவுடன் கலந்த அன்பு மற்றும் ரதி அல்லது பிரேமா, தூய அன்பு ஆகிய 3 பிரிவுகள் உள்ளன. சாதாரண அறிவினால் பலவகைப்பட்ட அனுபவம் இல்லாத உன்னத ஆனந்தத்தை ஒருவரால் உணர முடியும். இந்த உணர்வு மானபூதி என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் ஞானமயி நிலைக்கு வரும்போது பகவானின் உன்னத ஐஸ்வர்யங்களை உணர்கிறார். ஆனால் தூய அன்பை ஒருவர் அடையும் போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உன்னத ரூபத்தை ஒருவர் உணர்கிறார். நமக்கு தேவைப்படுவது இதுதான். குறிப்பாக மாதுரிய பாவத்தில் ஒருவர் பகவானிடம் பற்று கொண்டவர் ஆகிறார். பிறகு பகவானுக்கும் பக்தருக்கும் இடையில் அன்பு பரிமாற்றம் துவங்குகிறது. விரஜபூமி என்னும் பிருந்தாவனத்தில் பகவான் கிருஷ்ணர் தம் கரங்களில் புல்லாங்குழலை வைத்திருப்பது மாதுரி விராஜதே என்று விவரிக்கப்படுகிறது. கரங்களில் ஒரு புல்லாங்குழலை பிடித்துள்ள பகவானின் ரூபம் மிக மிக கவர்ச்சியுடையதாகும். அவரது அந்த தோற்றத்தினால் பரிபூரணமாக கவரப்பட்டிருப்பவள் ஸ்ரீமதி ராதிகா. அவள் கிருஷ்ணரின் பரம ஆனந்தமயமான சகவாசத்தை அனுபவிக்கிறாள். ஸ்ரீமதி ராதிகாவின் நாமம் ஏன் ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்படவில்லை என்பதை மக்களால் சில சமயங்களில் புரிந்து கொள்ள முடிவதில்லை. உண்மையில் ஆராதனா என்னும் சொல்லிலிருந்து ராதிகாவை புரிந்து கொள்ள முடியும். அவள் பகவான் கிருஷ்ணருடன் மிக உயர்ந்த அன்பு விவகாரங்களை அனுபவிக்கிறாள் என்பதையே இந்த சொல் குறிப்பிடுகிறது. விஷ்ணுவை பெற்றதற்காக கேலி செய்யப்படுவதை விரும்பாத தேவகி பகவானை 2 கரங்களுடைய ரூபத்தில் காண விரும்பி தம் ரூபத்தை மாற்றிக்கொள்ளும்படி பகவானிடம் வேண்டினாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 31 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.